அண்ணாமலை, ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த ரிசப்ஷன் மெனுல சப்பாத்தி, நூடுல்ஸ், சிக்கன்னு எல்லாமே வெளியூர் ஐட்டமாவே இருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க சாப்பிடுற மாதிரி ரைஸ், கூட்டு, ரசம், கொஞ்சம் நம்ம ஊர் வெரைட்டிஸும் சேர்த்துக்கலாமா அண்ணாமலை? நானே இப்ப அதுதான்க்கா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்துக்கு வரவங்க யாரும் ஒரு சின்ன குறையோட கூட போயிடக்கூடாது. லக்ஸ் மேம், அக்கா சொன்ன மாதிரி நம்ம ஊரு சாப்பாடும் மெனுல இருக்கணும். கேட்டரிங்ல சொல்லிடு. ஓகே மேம், நான் சொல்லிடுறேன். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சது என்னவோ அத சொல்லு, அதையும் செய்வோம். ரிசப்ஷன்ல பெண்ணிலா அண்ணி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் ட்ரெண்டியா ஒரு சாங் போட்டு ஆடுற மாதிரி அண்ணியும் ஆடிட்டே தான் மேடைக்கு வரணும். அதுக்கு டான்சஸ் வேணும். அப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில லவ் கேம்ஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு அண்ணனும் அண்ணியும் விளையாடணும். அதுக்கு எனக்கு நீங்க பெர்மிஷன் தரணும். யாருவி, இது என்ன ரியாலிட்டி ஷோவா? பாட்டு, டான்ஸ், கேம்லாம் விளையாடுறதுக்கு இது கல்யாணம்டா. அண்ணனோட கல்யாணம் லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்க போகுது. அது எல்லாருக்கும் மெமரபிளா இருக்கணும்ல. பாட்டு, டான்ஸ் இருந்தா தானே வைபா இருக்கும். இவ சொல்றதும் சரிதான் கௌதம். இந்த கல்யாணம் கொண்டாட்டமா இருக்கணும். வருண், அம்மா, எல்லாரும் உன் கல்யாணத்துல என்ன நல்லா இருக்கணும்னு அவங்க அவங்களோட ஆசைய சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம இருக்க? உனக்கு எந்த ஆசையும் இல்லையா? இல்லம்மா, நீங்களா பார்த்து எனக்கு எது பண்ணாலும் சந்தோஷம் தாமா. இருந்தாலும் யாரு போன்ல வரும்? ஃப்ரெண்ட்ஸுமா கல்யாணத்துக்கு வரதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீ போய் பேசு. எல்லாரையும் மறக்காம கல்யாணத்துக்கு வர சொல்லிடு. சரிம்மா.